1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு தாரண்யாவின் அன்பு வணக்கங்கள். கடந்த நிகழ்ச்சியில புனர்பூசம் நட்சத்திரத்தின் பலன்களை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில பூசம் நட்சத்திரத்தின் பலன்களை பார்ப்போம். பூச நட்சத்திரத்தை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திர அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. பூசம்னு சொன்னாலே எல்லாருக்கும் தைப்பூசம் தான் ஞாபகத்துக்கு வரும்ல சார். அந்த தைப்பூசத்துக்கோ பூச நட்சத்திரத்துக்கோ ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? இந்த பூச நட்சத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்கள் அதாவது இந்த பூச நட்சத்திரத்தை பற்றி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி பூச நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் கேட்குற கேள்வி தொனிலே எனக்கு நிறையா சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பொதுவாக பூசம் அப்படிங்கிறது ஒரு தோஷம் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோஷம் இல்லாத நட்சத்திரம்னால எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் இந்த பூச நட்சத்திர தினத்தன்னைக்கு நடத்தலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா. ரெண்டாவது தைப்பூசம் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இந்த இது சில சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கும். அந்த அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி இடங்களில் வரும்போது தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் ரொம்ப விசேஷமான நாளாக கொண்டாடப்படுது. இதுக்கு 2 விதமான காரணங்கள் உண்டு. ஒன்று வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலாரோடைய சிறப்பு நிகழ்ச்சி அந்த தைப்பூசம். அவர் அவதரித்த தினம். அதனால் வள்ளலாரை பற்றி இதே நட்சத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் பின்னாடி பேச போகிறோம். இதில் முதல்ல இந்த காரணத்தை சொல்லிடும். அடுத்தது முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக தைப்பூசம்னாலே முருகனுக்கு காவடி எடுக்கிறது, பால் காவடி, இந்த மாதிரி பல காவடிகள் எடுக்கிற நிகழ்ச்சி இருக்கிறதுனால தை மாதம்னாலே பொதுவாக அறுவடை திருநாள் தானே. அது பொங்கலில் ஆரம்பித்து அந்த வருடம் முழுக்களுமே அது ஒரு செழுமையோட அடையாளமாகவே கருதப்படுது. அதனால் தை மாதத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளும் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மையோட அறுவடை முடிந்து மக்கள் கையில் அப்போ தான் இந்த தானியங்கள் இந்த பணம்லாம் சேரக்கூடிய நேரம் இல்லையா. அதனால் அந்த தை மாதத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளும் சிறப்பு தான். அதில் குறிப்பாக தைப்பூசம்ங்கிறது நம் தமிழர்களோட முதல் கடவுள் இல்லையா, முப்பாட்டன் அப்படின்னு சொல்கிறோம்ல. முருகனுக்கு நினைவாக இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம். இன்னொரு பக்கம் வள்ளலாருக்கு நிகழ்வாக நம்ம கொண்டாடுறோம்ல. அதனால் பூசம்னு சொன்னாலே முதல்ல தைப்பூசம் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு வருவோம். இப்போ பூச நட்சத்திரங்கிறது தோஷம் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ எல்லா சுப நிகழ்ச்சிகளும் பெரிய அளவுக்கு கேள்வி இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் நடத்தலாம். அப்படி ஒரு காரணம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப இந்த சுதந்திரமான மனப்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திரமான அவங்க நினச்சதை அவங்க செய்வாங்க. அது நினச்சது செய்வாங்கன்னா சமூகத்துக்கு விரோதமாக செய்கிறது இல்லை. அதாவது அவங்களுக்கு சரின்னு படும் இல்லையா, அவங்களுக்கு சரின்னு படுறதை அவங்க செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்கக்கிட்ட போய் நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நடக்கணும், இதை படிக்கக்கூடாது, அதை படிக்கணும், இது ஏன் நீங்கள் உங்கள் இஷ்டத்தை செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பொதுவாகவே நம்ம சொல்கிறோம் இந்த பூச நட்சத்திரத்தோட தான் மெயினான குவாலிட்டியே பூச நட்சத்திரக்காரங்களை அடுத்தவங்க டாமினேட் பண்ணுறதை பூச நட்சத்திரக்காரர்கள் விரும்ப மாட்டாங்க. அதே போல் அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சுயமான சிந்தனை உண்டு. அந்த சிந்தனையும் பார்த்திங்கன்னா தன்னலம் கருதாத ஒரு சிந்தனையை அந்த சொசைட்டிக்கும் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அந்த பயன்படுறக்கூட மாதிரி அந்த சிந்தனை அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. அதனால் பூச நட்சத்திரம் இருக்கிற 27 நட்சத்திரத்தில் இதுவும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம மறந்துட முடியாது. பூச நட்சத்திரத்தோட பல கேரக்டர்களில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் என்னென்னா அந்த பழகினவங்களை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பூச நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நெருங்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா அவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கூட எத்தனை பேர்னாலும் பழகினா வணக்கம்பாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, விஷ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மனசில் பட்டு அவங்க ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன். பிடிக்கணுன்னா கூட அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தால் தான் பிடிக்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் அவன் சப்போர்ட் பண்ணுவான், நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஜாலராக போடுவாங்கலாம் ரசிக்க மாட்டாங்க. அவனுக்குள்ளே ஒரு நியாயம் இருக்குது, அவனுக்குள்ளே தர்மம் இருக்குது. அப்படிங்கிறவங்களை மட்டும்தான் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிக்கும். அதனால் ஏன்னா பூச நட்சத்திரமே சுய சிந்தனை உள்ளது. அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே ஏற்றுக்காது. அவங்க அறிவை உட்படுத்தி சொல்லுவாங்கள்ல, இந்த பகுத்தறிவு வாதம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது பூச நட்சத்திரத்துக்கு ரொம்ப பொருந்தும். அப்போ அவங்க உட்காந்து அந்த பகுத்தறிவு வாதத்தை பிளான் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நண்பர்கள் இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறதெல்லாம் ஊன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறனால ஒருத்தங்களை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு எகென்ஸ்டாகவும் இன்னொரு இடத்துக்கு போனால் கூட அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜாலராக போடுவாங்க இல்லையா. அதனால் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் பூச நட்சத்திரக்காரர்கள் யாரையாவது நம்பினாலும் சரி, இல்லை பூச நட்சத்திரக்காரர்களை நாம் நம்பினாலும் சரி, நமக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல பூச நட்சத்திரக்காரர்களை தான் முதல்ல பிரச்சனைக்கு முன்னாடி நிற்பாங்க. இது அதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த கடவுள் சிந்தனை, ஆன்மீக சிந்தனையில் ஒரு சும்மா எல்லோரும் கும்பிட்றாங்கங்கிறனால நாம் கும்பிட்றோம், எல்லோரும் ஏற்றுக்கிறோங்கிறனால நாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்குள்ளேயும் ஒரு பகுத்தறிவை செலுத்தி பார்ப்பாங்க. இது சரியா தவறா, ஏன் இது காலாகாலமாக பின்பற்றிட்டு வராங்க. அதாவது 2 விஷயமும் சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரியே இவங்க இந்த பாரம்பரியமான சில தன்மை உள்ளது, முன்னோர்கள் பின்பற்றின விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் அதில் ஏதாவது தவறு
பகுத்தறிவுக்கு முரணாக இருந்தால் அதை கொஞ்சம் களைஞ்சி எடுத்துகிட்டு மாறி வர்றதுக்கு இவங்க தயாராக இருப்பாங்க. இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. நிறைய நாடுகளில் அந்த சிந்தனையாளர்கள் சீர்திருத்தவாதிகள்லாம் பார்க்குறோம்ல, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து இது பல காலமாக பல முன்னோர்கள்லேருந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க, அதனால் நாமளும் இதை கடைப்பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு பண்ணுவாங்க. இதில் என்னடா அது இப்போ சொல்லுவாங்கள்ல, அப்பா வெட்டினாருங்கிறனால உப்பு தண்ணீர் வர்ற கிணறு போய் நம்ம பயன்படுத்த முடியுமா? குடிக்கிற தண்ணி தானே பயன்படுத்த முடியும். அதில் உப்பு தண்ணி தான் வருதுன்னா அந்த கிணறு இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தானே. இதை வந்து பூச நட்சத்திரக்காரங்களை பிறந்தாங்கன்னா மூடிடுவாங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது பாரம்பரியத்தை போற்றக்கூடிய தன்மை இருந்தாலும் அதில் குறைபாடுகள் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த நேரத்துலையும் யோசிக்க மாட்டாங்க. நிறைய நேரங்களில் இதுக்கு வந்து மாற்று சிந்தனை உள்ளவங்கன்றதுனால அந்த நடைமுறையில் உள்ள விஷயங்களை, மக்களுக்கு ஒவ்வாத விஷயங்களை ரிமூவ் பண்ணுங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதனால் இவங்க வந்து பல பேருக்கு வந்து இவங்க ஒரு முரண்பட்ட மனிதர்களாகவோ இல்லை வந்து ரொம்ப வித்தியாசமான மனிதர்களாகவோ இப்படியெல்லாம் சில பேர் அவங்க சிந்திப்பாங்க. ஏன்னா வழக்கமான வழியில் நான் போக மாட்டேன், எனக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது தடம் பார்த்து மற்றவங்களோட தடயத்தை, அந்த தடத்தை பார்த்து நடக்கிறவன் மனிதன். புதிய தடங்களே உருவாக்குறான்ல, புதிய பாதையை உருவாக்குறான்ல, இவன் மாமனிதன். இப்போது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே புதிய பாதையை உருவாக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள். உதாரணத்துக்கு ஒன்று நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த உதாரணம் வள்ளலார் இல்லையா? வள்ளலார் தானே முதல்ல என்ன சொல்கிறாரு? முதல்ல ஆன்மீகவாதிகள்லாம் அது என்னென்ன சொல்லியிருக்கோ முன்னாடி நூல்கள் அது தானே சொல்லிட்டு வருவார். இவர் தானே அதை முதல்ல மறுக்கிறார். இவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. இவர் அதை எல்லாமே மறுக்கிறாரு. உருவ வழிபாடு வேணாங்கிறாரு, கடவுளுக்கு பூஜை புனஸ்காரம் வேணாங்கிறாரு, மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாதுங்கிறது, சமரச சுத்த சன்மார்க்கம்னு ஒரு விஷயத்த சொல்கிறாருல்ல, அதுதான் பூச நட்சத்திரத்தோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. அப்போது கடவுளை வணங்கும்போது அவனுக்கு வந்து இவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, இவன் வந்து பணக்காரனா ஏழையா அப்படியெல்லாம் கிடையாது. இறைவனுங்கிறது ஒரு உருவமே கிடையாது, அவன் ஒரு ஜோதிமயமானவன். முதல்ல மனிதர்களோட பசியோட மனிதர்கள் இருக்கக்கூடாது. பசி கூட ஒரு பிணி தானே, அது நோய் தானே, அப்படி தானே சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கடந்து கடைசியாக சொல்கிறாரு பாருங்கள். அவருக்கு பேர் பொது உடைமை சித்தர்னு ஒரு பேர். கம்யூனிச தத்துவங்கள் என்ன சொல்லுதோ அதை அவர் அப்பயே சொல்லிட்டு போயிடுறாரு. அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பயிர் வாடுறத கூட ஒரு மனுஷன் தாங்கிக்கலன்னா அதுதான் மனித நேயத்தோட உச்சகட்டம். உலக அளவில் யாரும் அந்தமாரி சிந்திச்சிருக்கா? அதுதான் பூச நட்சத்திரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது, பசியோடு இருக்கிறவனுக்கு முதல்ல சாப்பாடு கொடு, அதுக்கப்புறம் அவனுக்கு கல்வி போதிக்கணும். பாரதியார்லாம் பின்னாடி சொல்கிறதில்ல, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் வாழும் உயிர்களுக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திட வேண்டும்னு சொல்கிறார்ல. அப்போ முதல்ல சோறு போடு. அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த வறுமையும் துன்பமும் மக்கள் உணவுக்கே போராட்டமான காலகட்டத்தில், அப்போ ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அன்னைக்கு ஆரம்பித்து தொடர்ந்து அந்த அன்னதானம் வந்து இன்னை வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குல்ல. இதுதான் பூச நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் மாற்று சிந்தனை உள்ளவர்கள். இந்த சமூகத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறாங்கல்ல. அதனால தான் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் லக்னமோ ராசியோ நட்சத்திரமோ இருந்ததுன்னா அந்த கடகராசிக்காரங்கள்லாம் உலக அளவில் போற்றப்படுறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். கடகராசியோட மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது பூச நட்சத்திரம் தான். அப்போ பூசம் தோஷம் இல்லாத நட்சத்திரம், சமூகத்துக்கு பிடிச்சிருக்கிற தோஷத்தையும் அகற்றணும்னு போராடுற நட்சத்திரம். அதனால் பல எதிர்ப்புகளை சம்பாதிச்சிட்டா கூட தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதாவது சொல்லுவாங்க, பூச நட்சத்திரம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் பணம் பொருள்கள்னாலுமே தங்கத்தை மட்டும் தனியாக பொட்டியில் வச்சுருக்கோம்ல, அதுக்கு சமம். தங்கத்தை விட வைரத்தை விட விலை மதிப்பு மிக்கதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் பூச நட்சத்திரம். என்னென்னா அவங்களோட சிந்தனையும் அப்படி இருக்கும். தன்னலம் கருதாத இந்த நாட்டுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, 90% அப்படி தான் இருப்பாங்க. 10% 15% வித்தியாசம் இருக்கலாமே தவிர 90% பூச நட்சத்திரத்துக்கு அந்த சிறப்பு உண்டு. பொதுவாக பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு பார்க்காம எல்லார் மேலேயும் ஒரு சமமாக மரியாதை செலுத்துவாங்க. அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அதுதான். அதே சமயத்தில் தனக்கு உரிய மரியாதை கிடைக்கலன்னா அவங்கள விட்டு விலைக்கு வந்துடுவாங்க, இல்லாட்டி அவங்கள தன்னோட நட்பு பட்டியலேருந்து விலைக்கு எடுத்துருவாங்க. இது அவங்களுடைய ஸ்பெஷலான கேரக்டர். நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்களோட பழகிறதுக்கு நாம் கொடுத்து வச்சுருக்கணும். நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா முதல் ஆள் அவங்க வந்து நிற்பாங்க. சில பேர் சொல்லுவாங்கள்ல, அதாவது நல்ல நட்புக்கு அடையாளம் வந்து துன்பம் வரும்போது நம்ம கூட யார் நிற்கிறோன்னு. துன்பத்துக்கு துணை நிற்பவர்கள், துன்பம் வரும்போது நம்ம தவிக்காமல் துணை நிற்பதில் பெரிய பங்கு வந்து இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டு. அதனால் பல 27 நட்சத்திரங்களில் அவங்க முக்கியமாக பல ஃபஸ்ட்டு ஒரு 4 நட்சத்திரம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சில நட்சத்திரம் சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து கிட்டத்தட்ட பூசமும் ஒரு முதன்மையான நட்சத்திரம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவாக வந்து இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து உண்மையான அன்பு தான் செலுத்துவாங்க. அவங்க யார் மேலேயாவது ஒரு நட்பு இருந்தாலும் அன்பு இருந்தாலும் அது உண்மையாக இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது.
அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் செலுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா விலகிடுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து இந்த உடல் ரீதியாக என்ன பாதிப்பு வந்தால் கூட தாங்கிப்பாங்க. ஆனால் மன ரீதியாக சில இடங்களில் ஏமாற்றப்படும் போதும் வஞ்சிக்கப்படும் போதும் அவங்க மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பொது வாழ்க்கையில் வரும்போது நிறையா துரோகங்களை சந்தித்து தானே ஆகணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுவே பழகி போய்டும். ஓஹோ, மனிதர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்களா, பரவாயில்ல, அவங்க அப்படி இருக்கட்டும், நாம் இப்படி இருக்குங்கிறதுல கொஞ்சம் தெளிவடைவாங்க. அதனால் கொஞ்சம் இளமை காலத்தில் இந்த மாதிரி சில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து அப்பப்போ மன வலிமை குன்றுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் அவங்களோட மன வலிமையை கூட்டி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் அந்த மனநிலையும் உறுதியையும் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்களோட முதல் எழுத்து, பெயரோட முதல் எழுத்து வந்து ஹா, ஹி, ஹோ, டா அப்படிங்கிற எழுத்தில் வச்சுக்குவாங்க. இதை வச்சு தான் பேர் வைப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் வந்து ஹேமந்த், ஹேமா, ஹேமலதா அப்படிங்கிற பேர்கள் நிறைய பார்க்கலாம் நீங்கள். இது எல்லாமே இந்த ஹேங்கிற எழுத்தில் முதல் எழுத்தாவோ அப்படி வச்சுக்கிட்டே வருவாங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களோட பெயரோட முதல் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஹா, ஹி, ஹே, டா அப்படிங்கிற எழுத்தில் வைக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி கூட இந்த எழுத்துக்களில் யாருடைய பெயர் முதல் எழுத்து வருதோ அவங்களும் பூச நட்சத்திரத்தோட ஆதிக்கம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்களோட வியாபாரத்துக்கு, வணிகத்துக்கு என்னென்ன லோகோவாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது தாமரைப்பூன்னு நீங்கள் எந்த இயக்கத்தையும் இருக்க வேணாம், இது பூச நட்சத்திரத்தோட அடையாளம். அடுத்தது புடலங்காயை தான் பார்த்துருப்பீங்க. புடலம்பூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அதுவும் வந்து லோகோவாக வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்பு, வில்லுலேருந்து புறப்படுதில்ல அந்த அம்பு. அடுத்தது பசுவின் பால்மடி. உண்மையிலே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதெல்லாம் லோகோவாக பயன்படுத்திக்கணும்னா பூச நட்சத்திரத்துக்கு உரிய நாயகன் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் அவர் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நீங்கள் அதை லோகோவாக பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் யோசித்து பயன்படுத்திக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சார், மற்ற நட்சத்திரத்துக்குள்ள பூ, மரம் இதெல்லாம் சொன்னீங்க. இந்த நட்சத்திரத்துக்குரிய பூ, மரம்லாம் பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக பூச நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வந்து அரச மரம். அரச மரம்ங்கிறது அது ஒரு தெய்வீக தன்மை நிறைந்த மரமாக சொல்கிறாங்க. குழந்தை இல்லாதவர்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த அரச மரத்தை சுற்றி வர சொல்லுவாங்க, ஜோதிடக்காரர்கள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு அது ஒரு புனிதமான மரம். நிறைய அரச மரத்துக்கு கீழே விநாயகர் சிலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு வந்து உரிய மரம். பூச நட்சத்திரத்துக்கு உரிய மலர் அப்படின்னு பார்க்கும்போது இது சனியோட நட்சத்திரம் தானே. சனியோட நட்சத்திரங்கிறனால அதுக்கு உரிய மலர் வந்து கருங்குவளை தான். இதுக்கு உரிய விலங்கு வந்து ஆண் ஆடு. பறவை வந்து நீர்க்காக்கை. பொதுவாக சொல்லுவாங்கள்ல, அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம், நீர்க்காக்கையை தேடி பிடிக்கிறதே கஷ்டம், அது எங்கே போய் நம்ம அதுக்கு தொந்தரவு கொடுக்குறது, அதனால் தொல்லை பண்ணுறதெல்லாம் வசதி வாய்ப்புகள்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து பூச நட்சத்திரத்தோட ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதை இருக்கும் இல்லையா. அப்போ அதிதேவதைன்னு பார்க்கும்போது பிரகஸ்பதி. நம்ம கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, யாராவது ரொம்ப நல்ல மனுஷன்னா அவங்கள பிரகஸ்பதிங்கிறது 100% சுத்தமானது. யார் அந்த பிரகஸ்பதி என் கண்ணில் காட்டுலாம் சொல்கிறோம்ல, அப்போ வந்து இந்த இடத்துல நெகட்டிவாக சொல்லுவாங்க. பிரகஸ்பதிங்கிறது உயர்ந்த கேரக்டர். இதுதான் பூச நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை, உரிய கடவுள் அப்படிம்பாங்க. ஒரு நட்சத்திரத்துக்கும் உரிய சித்தர்கள்லாம் பார்த்துட்டு வரோம்ல. பூச நட்சத்திரத்துக்கு உரிய சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது திருவாரூரில் உள்ள கமலமுனி. அதாவது இந்த ஒரு சித்தர்களும் ஒரு கோயிலில் குடிகொண்டிருப்பாங்க, 18 சித்தர்களும். இந்த 18 சித்தர்களுக்கு சீடர்களாக இருந்தவங்களும் வந்து நிறைய இடங்களில் இருப்பாங்க. இது பெரும்பாலான கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களை பார்க்கணும். இந்த பழைய டெல்டா மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை ஒரு ரவுண்டு அடிச்சிங்கனாலே 18 சித்தரில் எப்படி ஒரு 10 சித்தருக்கு மேலே பார்த்துடலாம். அப்போ திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலமுனி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்களோட நட்சத்திர தினத்தன்னைக்கு அந்த திருவாரூரில் உள்ள கமலமுனியை போய் வழிபடுறது, இல்லை வந்து இருக்கிற இடத்துலேருந்து அவங்கள வந்து மனப்பூர்வமாக நினைத்து தியானம் செய்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம்னு ஒன்று இருக்கு இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில் விலங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இந்த அட்சயபுரீஸ்வரர் சாமி தான் வந்து இந்த பூச நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு குறிக்கப்படுது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்களோட அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்க, வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முடிந்தவரை சந்தனத்தை வந்து தானமாக கொடுக்கறது. இது வந்து பெரிய அளவுக்கு செலவாகாது. அப்போ திருமண நிகழ்ச்சிகளுக்கோ இல்லை கோயில் திருவிழாக்களுக்கோ இந்த மாதிரி சந்தனத்தை வந்து தானமாக கொடுத்தோம்னா அவங்க வளர்ச்சிக்கு வந்து அது பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே பூச நட்சத்திரத்தை பற்றி சுருக்கமாக நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு மாற்று சிந்தனை உள்ள நட்சத்திரம். குறிப்பாக சமூகம் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு பொதுநலமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இவங்களை வந்து சீர்திருத்தவாதின்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து இவங்களை கண்ட பிடிக்காது, ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். இது நம்ம பல நட்சத்திரங்களில் பிறந்தால் எதெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறோமோ அது மாதிரி இப்போ சொன்னோம் இல்லையா, இவங்க வந்து தனக்குன்னு வாழ்க்கையில் ஒரு தனி பாதையை உருவாக்கி வச்சுருப்பாங்க இல்லையா. அதனால் பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறது கூட ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
பூச நட்சத்திரத்தை பற்றி பல்வேறு தகவலை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களா நீங்க? அப்படின்னா உங்க வழி தனி வழி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.